जयत्याश्रितसन्त्रास द्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः நமஸ்பாயே. இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தனுடைய ஸ்லோக நம்பர் 64, 65 அண்டு 66 இந்த 3 ஸ்லோகங்களை நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். இந்த 3 ஸ்லோகங்களும் ஆரண்ய காண்டத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ 3வது பகுதியான ஆரண்ய காண்டம் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்துருக்கோம். சென்ற வகுப்பில் 3 ஸ்லோகங்களை பார்த்து முடித்தோம். அந்த ஆரண்ய காண்டத்தினுடைய தொடக்கமாக என்னென்ன அந்த 3 ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா, விரஜன்வனேன காகுஸ்தோ விராதம் விதிச்சோதிதம் சதாரானுஜமாத்மானம் அரந்தம் அவதி ததா அப்படிங்கிற முதல் ஸ்லோகம். அதை தொடர்ந்து 2வது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய ஷரபங்காசிரமம் பிராப்பிய ஸ்வர்கதிம் தஸ்ய வீக்ஷசா பிரதிஜக்ஞே ராட்சசானாம் வதம் முனிபிரர்த்திதா. அதுக்கு அடுத்தபடியான ஸ்லோகம் தஸ்மாத் கத்வா சுதீக்ஷ்ணம் ச பிரணம்ஞானேன பூஜிதா அகஸ்தியாசிரமம் பிராப்பிய தம் நமாம ரகுத்தமஹா அப்படிங்கிற அந்த ஸ்லோகங்களை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். ராமபிரான் லக்ஷ்மணன் சீதையுடன் அந்த தண்டகாரண்யம் சொல்லக்கூடிய அந்த இருண்ட காட்டுக்குள் நுழைகிறார்கள். அப்படி நுழையும் பொழுது அவருடைய கண்கள் தாமரை மலர் போன்ற பிரகாசத்துடன் காணப்படுறது. அப்போ அந்த இடத்துல ஒரு ராட்சசானவன் வரான். விராதன்னு சொல்லக்கூடிய ராட்சசன் அங்க வரான். அவன் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கான். பயங்கரமான சப்தத்தோட பெரிய தோற்றம், மலை போல தோற்றம் இருக்கு. அவன் கையில ஒரு சூலம் இருக்கு. அந்த சூலத்துல அநேக மிருகங்களை சொருகி வச்சிருக்கான். அவன் ஆக்சுவலா என்னத்துக்காகங்கிறதுக்கானாக்கா, அவனுக்கு ஒரு சாபம். அந்த சாபத்திலேருந்து விமோசனம் அடையணும் அப்படின்னா அது ராமபிரானுடைய கட்டாட்சம் ஆன பிறகுதான் அது நடக்கும். அதற்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியாக அந்த இடத்துல அந்த ராட்சசனை என்ன பண்றானாக்கா, ராமபிரான் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது நடக்கிறது. அப்போ அவன் சீதையை என்ன பண்றான், அங்கேருந்து தூக்கிக்கிறான். உடனே லக்ஷ்மணனும் அவன் அந்த விராதன் மீது அம்பு தொடுக்கிறான். அப்போ சீதையை கீழே விட்டுட்டு ஒரு கையில ராமரையும் ஒரு கையில லக்ஷ்மணனையும் தூக்கிட்டு அவன் ஓடுறான். அப்படி சொல்லக்கூடிய அந்த நேரத்துல என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, அவளிடம் இருக்கக்கூடிய அந்த கத்தி இருக்கு இல்லையா, அதால அவனுடைய கைகளை வெட்டிடுறான். அப்ப அவன் சொல்றான், என்னை வெட்டினா மாத்திரம் நான் இறந்துட மாட்டேன், என்னை வீழ்த்தி புதைக்க வேண்டும்ன்ற மாதிரி சொல்றான். அப்பதான் அவனுக்கு என்ன அந்த சாபம் அப்படிங்கிறது விமோசனம் அடையும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வானது நடக்கிறது. அதே மாதிரி நடக்கிறது. அவன் ஒரு யக்ஷனாக மாறி அந்த சாப விமோசனத்திலிருந்து விடுபடுறான். அப்போ அந்த சமயத்துல அவன் என்ன பண்றான்னாக்கா, ராமனிடத்துல இங்கிருந்து ஷரபங்கர்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆசிரமம் இருக்கு, அங்க நீங்க போனேன்னா உங்களுக்கு எல்லா விதமான உதவியும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷரபங்கரோட ஆசிரமத்தை காண்பிச்சு கொடுக்குறான். அவரை என்ன பண்றாரு, அங்கேருந்து கிளம்பி அடுத்த ஸ்லோகத்துல ஷரபங்காசிரமம் பிராப்பிய ஸ்வர்கதிம் தஸ்ய வீக்ஷசா பிரதிஜக்ஞே ராட்சசானாம் வதம் முனிபிரர்த்திதா. அதே மாதிரி அங்க ஷரபங்கருக்கும் என்ன நிகழ்வு நடக்கிறதுனாக்கா, இந்திரன் முதலான தேவர்கள்லாம் அவருடைய ஆசிரமத்துல காத்துட்டு இருக்கா. அவர் இப்ப சொர்க்கத்துக்கு போகணும். அவர் காத்துட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கா, ராமரை பார்த்த பிறகுதான் அந்த நிகழ்வானது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் அங்க காத்துட்டு இருக்கார். அதே மாதிரி அவருடைய ஆசிரமத்துக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் இவரிடத்தை பிரார்த்திக்கிறார், எங்களால இங்க யாகங்கள் யஜ்ஞங்கள் முறையா பண்ண முடியல, நிறைய தொந்தரவுகள் இருக்கு, அதை நீங்க தான் பாதுகாத்து கொடுக்கணும்னு சொன்ன உடனே அதுக்கும் என்ன பண்ண, பிரதிஜக்ஞே ராட்சசானாம் வதம் முனிபிரர்த்திதா, கவலைப்படாதீங்கோ, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரதிஜையை கொடுக்கிறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது, தஸ்மாத் கத்வா சுதீக்ஷணம் ச பிரணம்ஞானேன பூஜிதா அகஸ்தியாசிரமம் பிராப்பிய தம் நமாம ரகுத்தமஹா. அந்த சரபங்கர் அப்படிங்கிற ஆசிரமத்திலிருந்து கிளம்பி சுதீக்ஷணர் சொல்லக்கூடிய அவருடைய ஆசிரமத்துக்கு வரார்.
அங்கிருந்து நேரா அகஸ்தியர் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆசிரமத்துக்கும் ராமபிரான் வரார். மார்க்கத்துல அநேக விதமான ஆசிரமங்கள் வருது, நிறைய ரிஷிகளையும் முனிவர்களையும் சந்திச்சுட்டே போறார் அப்படிங்கிறதாக நம்ம பார்த்துட்டே வரோம். சந்திக்கிறது மாத்திரம் இல்லை, அவளுக்கு தேவையான விஷயங்களை ராமபிரான் பண்ணி கொடுக்குறார். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எந்தெந்த சமயத்துல யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை சரியான சமயத்துல சரியான சந்தர்ப்பத்துல பண்ணி கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? அதான் அவருடைய சரித்திரத்தை இன்னமும் நாம சொல்லிண்டே இருக்கோம், இன்னமும் சொல்லிண்டே இருக்கவும் போறா. யாவன் தாஸ்யந்திகிரையா தாவன் ராமாயண கச்சான்னு சொல்லுவான். அந்த மாதிரி வசத்தியான குணங்கள் ராமபிராணத்துல நிறைய கொட்டி கிடக்கிறது. அப்பேற்பட்ட குணங்களை நாம, அந்த குண விசேஷங்களை, கல்யாண விசேஷங்களை நாம கேட்டுட்டே போறது இருக்கு இல்லையா, அது ஆனந்தம் மாத்திரமில்ல, பேரானந்தத்தையும் கொடுக்கக்கூடியது. அந்த ரீதியில நிறைய மார்க்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய கஷ்டங்களையும் தேவைக்கேற்ப அந்த கஷ்டங்கள் எல்லாம் போக்கின்றே போறார் பாருங்க. அந்த மாதிரி அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு வரார். பிராதரம் ததா, அவருடைய பிராதாவையும் அங்க சந்திக்கிறார். எல்லாரையும் நமஸ்காரம் பண்றார். பண்ணிட்டு என்ன பண்றார் அப்படின்னாக்கா, தஸ்மாத் கத்வா சுதீக்ஷணம் ச பிரணம்ஞானேன பூஜிதா, அவரை வணங்கி அவருக்கு தேவையான பூஜைகளை பண்ணி அகஸ்தியாசிரமம் பிராப்பிய தம் நமாம ரகுத்தமஹா, அவரையும் வணங்குறார். ரிஷிகள்லாம் பாருங்க, சாமானியம் இல்லை. அந்த சரபங்கராகட்டும் சுதீக்ஷணராகட்டும் அவெல்லாம் என்ன பண்றான்னாக்கா, அவளுடைய தபஸ ஒரு பகுதியை ராமருக்காகவே கொடுக்குறா. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? தபஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அந்த தவத்தால ஏற்படக்கூடிய பலனை யாரும் அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண மாட்டா, கொடுத்துட மாட்டா. ஆனா ராமபிரானுக்காக என்ன பண்றான்னாக்கா, நிறைய ரிஷிகளும் முனிவர்களும் ராமபிரானுக்கு நான் நீன்னு போட்டி போட்டுண்டு அந்த தன்னுடைய தான் இதுவரை சேகரித்து வச்சிருந்த அந்த தப்போபலத்தை ராமபிரானுக்கு 1/3 மாதிரி எல்லாரும் கொடுக்குறா. அப்படி அகஸ்தியாசிரமத்துக்கு வந்தார் இல்லையா, அப்படி வந்த அந்த அகஸ்தியாசிரமத்துல அகஸ்தியர் என்ன பண்றாரு பாருங்க. இதுக்கப்புறம் பார்க்க போறோம் அவர் என்ன இவருக்காக கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயமானது அடுத்து வரக்கூடிய இந்த 64வது ஸ்லோகத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். பாருங்க என்ன அந்த ஸ்லோகம், அதனுடைய தாத்பரியம் என்ன, வியாக்கரண விசேஷங்கள் என்னன்றது பார்க்கலாம். அத ஆரண்ய காண்ட மூல ஸ்லோக ராமாய வைஷ்ணவம் சாபம் ஐந்திரம் தூஷ்ணீயுகம் ததா ராமம் சாஸ்திரம் ச கட்கம் ச பிரததோ கும்பசம்பவः ராமாய வைஷ்ணவம் சாபம் ஐந்திரம் தூணீயுகம் ததா ராமம் சாஸ்திரம் ச கட்கம் ச பிரததோ கும்பசம்பவः. கும்பசம்பவஹான யாரு? அகஸ்தியர். கும்பசம்பவஹான யாரு? அகஸ்தியர். அவர் என்ன பண்றார் பாருங்க, பதவிபாகத்துல ராமாய வைஷ்ணவம் சாபம் ஐந்திரம் தூணீயுகம் ததா பிராமம் ச அஸ்திரம் ச கட்கம் ச பிரததௌ கும்பசம்பவः இது பதவிபாகः அथवा பதச்சேதः. இப்போ என்ன அர்த்தம்னாக்கா, அகஸ்தியரை ராமபிரான் வணங்கினார் அப்படிங்கிற மாதிரி போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு வந்து ரகுத்தமஹான்னு சொல்லக்கூடிய ரகுகுலத்தில் உத்தமமானவராக விளங்கக்கூடிய ராமபிரானுக்கு என்ன பண்றார் அப்படின்னாக்கா, கும்பசம்பவஹான அகஸ்தியர் பிரததௌ இதை கொடுத்தார். என்னெல்லாம் கொடுத்தார் பாருங்க, கட்கம் அஸ்திரம் பிராமம், அது மாத்திரம் இல்ல வைஷ்ணவம் சாபம் ஐந்திரம் தூணீயுகம் இதெல்லாம் கொடுக்கிறார். அப்படின்னா என்னன்னாக்கா, விஷ்ணு பகவான் இடத்துல இருக்கக்கூடிய அந்த வில்லு, அப்பேற்பட்ட வில்லை தனுஷ் இல்லையா, அதை ராமரிடத்துல கொடுக்கிறார். அவரது தான், ஆனா ராமருக்கு அது தெரியாது இல்லையா, சாட்சாத் அவர் விஷ்ணுடைய அவதாரம் தானே. அப்பேற்பட்ட அந்த ராமருக்கு அகஸ்தியர் அந்த விஷ்ணுடைய தனுஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வைஷ்ணவம் சாபம் ஐந்திரம், அது மாத்திரமில்ல தூணீயுகம் ததா, வில்லு கொடுத்துட்டு அம்புக்கு எங்க போவார் அவர் அப்படின்னா, அந்த அம்பு வைக்கக்கூடிய பெட்டகம்னு சொல்லுவா இல்லையா, அதுக்கு பேர் தூணின்னு யுகம்னு பேர். அது என்ன இருக்குன்னாக்கா, அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்குமா. அது
அதிலிருந்து அம்புகளை எடுக்க 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 வந்துட்டே இருக்கும். அதில் எப்படி அக்ஷய பாத்திரத்தில் நாம் எந்த பொருளை அதுலேருந்து எடுத்தாலும் அது பெருகின்றே இருக்குமோ, அந்த மாதிரி தூணியுகம்னு சொல்லக்கூடிய அந்த அம்புகளை வைக்கக்கூடிய பெட்டகம் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்குறார். அதிலிருந்து அம்புகளை எடுத்துட்டே இருந்தால் வந்துட்டே இருக்கும், அல்ல அல்ல குறையாது. அக்ஷய பாத்திரம் போன்றது. அப்பேற்பட்ட விஷயங்களையும் பிராமம் சாஸ்திரம் ச கட்கம் ச, அஸ்திரங்கள், அதே மாதிரி கட்கம், ஒரு கட்கம்னா கத்தி, எல்லாத்தையும் ராமருக்கு கொடுக்கிறார். யாரு? அகஸ்தியர். பாருங்க, அன்வயா கும்பசம்பவ ராமாய வைஷ்ணவம் சாபம் ஐந்திரம் தூணியுகம் ததா பிராமம் ச அஸ்திரம் ச கட்கம் ச பிரததௌ. இப்பேற்பட்ட விஷயங்களை அகஸ்திய முனிவர், கும்பசம்பவகான்னு சொல்லக்கூடிய அகஸ்தியர் ராமனிடத்துல சொந்ததான விஷ்ணுவனுடைய அந்த வில்லையும் அம்பு வைக்கக்கூடிய பெட்டகம் சொல்லக்கூடிய அதையும் பல அஸ்திரங்களையும் சூக்ஷ்மமான அஸ்திரங்களையும் மேலும் கட்கம் ச ஒரு கத்தியையும் என்ன பண்றார்? ராமபிரானிடத்துல ராமாய பிரததௌ, ராமனுக்காகவே கொடுக்கிறார். ராமா, இது உனக்கான விஷயங்கள், பெற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி அவரிடத்துல கொடுக்கிறார். அவரும் வாங்கிக்கிறார் அப்படிங்கிறதாக இந்த தாத்பரியம் இருக்கு. ராமஹா தாத்பரியம் பாருங்க. ராமஹா அகஸ்தியாசிரமம் கத்வா தம் நமஸ்கிருதவான். அகஸ்தியாசிரமத்துக்கு சென்று அவரை வணங்கினார், நமஸ்காரம் பண்ணினார். அத்தஹ கும்பசம்பவ நாம அகஸ்திய ராமாய வைஷ்ணவம் சாபம் ஐந்திரம் தூணியுகம் ததா பிராமம் அஸ்திரம் ச கட்கம் ச பிரததௌ அப்படிங்கிறதான விஷயம் இதனுடைய தாத்பரியமா இருந்துருக்கு. வியாக்கரணம் பாருங்க. சந்திஹி ச பிளஸ் அஸ்திரம் நாம சவர்ண தீர்க்க சந்திஹி சமாசா கும்பாத் சம்பவ யஸ்ய யஸ்ய சஹ கும்பசம்பவ வியதிகரண பகூரிகி சமாசா. கும்பத்திலிருந்து தோன்றியவர் அர்த்தம். எவரொருவர் கும்பத்திலிருந்து தோன்றினாரோ அவருக்கு கும்பசம்பவா என்று பெயர். யாரு? அகஸ்தியர். அது வியதிகரண பகூரிகி சமாசா. தூண்யோகோ சம்யுகம், தூணி சம்யுகம் சஷ்டி தத்புருஷா. அதாவது அம்புகள் அதுல இருந்து எடுத்துட்டே இருந்தா வந்துட்டே இருக்கும். நிறைய அது குவியல்னு சொல்லுவா இல்லையா, அது அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்கும். அதுக்கு தூணி யுகம்னு பேர். தத்திதாந்தாக விஷ்ணோஹோ இதம் வைஷ்ணவம். அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, வில்லை கொடுத்தார்னு, அது யாருடையது? விஷ்ணோஹோ இதம் வைஷ்ணவம், இந்திரஸ்ய இதம் ஐந்திரம், பிரம்மணா இதம் பிராமணம். விஷ்ணுனுடையது, இந்திரனுடைய, அதாவது வஜ்ராசனம் சொல்லுவா. இந்திரனுடைய வஜ்ராசனம் எப்படிப்பட்டதோ, பிரம்மனுடைய பிரம்மாசிரமம் எப்படி உயர்ந்ததோ, அந்த மாதிரி விஷ்ணுவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வில்லானது அப்படி வசத்தியானது. அப்பேற்பட்ட அந்த வில்லை பிரததௌ, பிர பிளஸ் ததௌ, பிரததௌ. ததௌ நாம தாதாதுஹு லிட் லகாரஹ பிரதம புருஷஹ. ததௌ தததுஹு ததுஹு, ததௌ தததுஹு ததுஹு அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது 64வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. தொடர் வரிசையில 64 ஆரண்ய காண்டம் எடுத்துனாக்கா 4வது ஸ்லோகம். அடுத்தது பாருங்க, ஆரண்ய காண்டத்தினுடைய 5வது ஸ்லோகம். தொடர் வரிசைனாக்கா 65வது ஸ்லோகம். என்ன பாருங்கோ? அத ஆரண்ய காண்டா மூல ஸ்லோகா. ததஹ சகச்சன் காகுஸ்தஹ சமாகம்ய ஜடாயுஷம் வைதேகியாக பாலனாயைனம் ஸ்ரத்தையே பித்ருவல்லபம். ததஹ சகச்சன் காகுஸ்தஹ சமாகம்ய ஜடாயுஷம் வைதேகியாக பாலனாயைனம் ஸ்ரத்தையே பித்ருவல்லபம். இப்போ அத 3 பேரும் அந்த காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கா. அப்போ ஒரு முனிவர்களா பார்க்கறான்ற மாதிரி நிகழ்வுகளை சொல்றோம் இல்லையா, அந்த ரீதியில இப்போ ஜடாயுன்னு சொல்லக்கூடிய அவரை இவா சந்திக்கிற ஒரு வாய்ப்பு, அவரும் இவாளை சந்திக்கிற மாதிரி ஒரு நிகழ்வானது ஏற்படுறது. ஜட்டாயுங்கிறவர் இவா கிட்ட வந்து இவா கிட்ட சேர்ற மாதிரி ஒரு நிகழ்வானது நடக்கிறது. அதாவது ஜட்டாயு ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் சீதா பிராட்டியும் அவளுக்கு உதவறதுக்காக அங்க வரார். அப்படி ஒரு நிகழ்வானது நடக்கிறது, சந்திக்கிறா. அது மாத்திரம் இல்ல, வைதேகியாக பாலனாயேனம் ஸ்ரத்தையே பித்ருவல்லபம்.
அந்த வைதேகி என்ன சொல்லக்கூடிய சீதா பிராட்டியை பாலனம் பண்றதுக்காக எப்படி பித்ருவல்லபம், ஒரு தந்தையை போல, ஒரு தாய் தந்தையரை போல அவ எப்படி பார்த்துப்பாளோ அந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தையுடன் இவால அந்த ஜடாயுன்னு சொல்லக்கூடியவர் பார்த்துக்கிறார் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். ததா சகச்சன் காகுஸ்தா சமாகம்ய, இப்படியே ராமர் ஒரு இடமா போயிட்டே இருக்காரு. ஒரு ரிஷிகள், நிறைய ரிஷிகள் பார்த்தா இல்லையா, ஒவ்வொருத்தரா நீங்க இங்க வரணும், எங்களுடைய குட்டிலுக்கு வரணும், எங்களுடைய பர்ணசாலைக்கு வரணும் சொல்றா இல்லையா, அதற்கிணங்க இவர் போயிட்டே இருக்கார். அப்போ ததா சகச்சன் காகுஸ்தா, அவர் போயிட்டே இருக்கும் பொழுது சமாகம்ய ஜடாயுஷம், அவர் இடத்துல ஜடாயுன்னு சொல்லக்கூடியவர் வரார். வந்தது மாத்திரம் இல்ல, என்ன பண்றார் பாருங்க, வைதேகியாக பாலனாயேனம் ஸ்ரத்தையே பித்ருவல்லபம், ரொம்ப கர்மஸ்ரத்தையோட தாய் தந்தையர் எப்படி பார்த்துப்பாலோ அந்த மாதிரி இவர் என்ன பண்றார், வைதேகியாக பாலனாயேனம், இந்த சீதா விராட்டை பாதுகாப்பதற்காகவே கர்மஸ்ரத்தையுடன் அங்க வரார் அப்படிங்கிறதாக ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். பதவிபாகா ததா சஹா கச்சன் காகுஸ்தஹ சமாகம்ய ஜட்டாயுஷம் வைதேகியாக பாலனாய ஏனம் ஸ்ரத்தையே பித்ருவல்லபம் இது பதச்சேதா அதவா பதவிபாகா. அன்வயः பாருங்கோ, ததா சஹா காகுஸ்தஹ கச்சன் ஜடாயுஷம் சமாகம்ய வைதேகியாக பாலனாய ஏனம் பித்ருவல்லபம் ஸ்ரத்தையே. அவரிடத்துல அந்த ஜடாயுன்னு சொல்ல அவர் என்ன பண்றார், அங்க வரார். வைதேகின்னு சொல்லக்கூடிய சீதா பிராட்டினுடைய பாலனாய பித்ருவல்லபம் ஸ்ரத்தையே, ஒரு விஷயத்த பண்றோம்னா எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க இந்த இடத்துல அவர் எப்படி பண்ண போறார், பித்ருவல்லபம், ஒரு தாய் தந்தையர் எப்படி பார்த்துப்பாலோ அந்த மாதிரியான கர்ம ஸ்ரத்தையுடன் சீதா பிராட்டை பார்த்து கொள்வதற்காக அங்க வரார் அப்படிங்கிறான ஒரு விஷயத்தை இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். என்னுடைய தாத்பரியம் என்ன பாருங்கோ, சாரி, பశ్చాத் காகுஸ்தஹ ராமஹ கச்சன் ஜடாயுஷம் சமாகம்ய வைதேகியாக பாலனாய ஏனம் பித்ருவல்லபம் ஸ்ரத்தையே. பశ్చాத் காகுஸ்தஹ ராமஹ கச்சன் ஜடாயுஷம் சமாகம்ய வைதேகியாக பாலனாய ஏனம் பித்ருவல்லபம் ஸ்ரத்தையே அப்படிங்கிறது தாத்பரியம். நமக்கு சுலபமா புரியுது, என்ன ஸ்லோகமோ அதே தான் பதச்சேதமா பண்றோம், அதில் இருக்கக்கூடிய பதங்களே அன்வயமா பிரயோகப்படுத்துறோம், அந்த அன்வயத்தையே தாத்பரியமா நாம பயன்படுத்திக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ரொம்ப சுலபமான சொற்களை தான் பயன்படுத்திருக்கா, படிச்சாலும் எளிமையா நமக்கு புரியும். அடுத்தது வியாக்கரணம். சந்திஹி சஹா பிளஸ் கச்சன் விசர்கலோபஹ பாலனாய பிளஸ் ஏனம் விருத்தி சந்திஹி சமாசஹ பித்ருவல்லபஹ பித்ருவல்லபஹ சஷ்டி தத்புருஷா பிதுஹு பிளஸ் வல்லபஹ இல்லையா, பித்ருவல்லபஹ தந்தையை போல அர்த்தம், பாலனம் பண்றது. தம் பித்ருவல்லபம் கிருதந்தாக சமாகத்திய சம் உபசர்க பூர்வக ஆங் உபசர்க பூர்வக கம் தாத்து ல்ய பிரத்யய ஈக்குவல் டு சமாகத்திய தத்திதாந்தாக விதேகஸ்ய இயம் இல்லையா, வைதேகி அந்த விதர்ப்ப தேசம் சொல்லக்கூடிய அந்த தேசத்தை உடையவள் இல்லையா, விதேகஸ்ய இயம் வைதேகி ஸ்ரத்தையே, ஸ்ரத் பிளஸ் ததே, ததே தாதாதுஹு லிட்லகாரः பிரதம புருஷः ததே ததாதே ததிரே, ததே ததாதே ததிரே. இப்படியாக தொடர் வரிசையில் 65வது ஸ்லோகம். அடுத்தது ஸ்லோகம் நம்பர் ஆரண்ய காண்டத்துல 6வது ஸ்லோகம், தொடர் வரிசையில் 66வது ஸ்லோகம் பாருங்க. இப்போ இங்க இருந்து என்ன பண்றார் ராமர், பஞ்சவட்டி அப்படிங்கிற ஒரு இடமானது வரப்போறது, அங்க போக போறார். அங்க போன பிறகு லக்ஷ்மணன் அவருக்காக என்ன பண்றானாக்கா ஒரு பர்ணசாலைய உருவாக்கி தரான். அப்படி லக்ஷ்மணனால நிர்மாணம் பண்ணப்பட்ட அந்த பர்ணசாலையில சீதாதேவியுடன் ராமர் சுகமாக இருந்துருக்கார் அப்படிங்கிறதான ஒரு விஷயமானது இங்க நடக்கிறது. ததா பஞ்சவட்டீம் பிராப்பிய தத்ர லக்ஷ்மண நிர்மிதாம் பர்ணசாலாம் அத்யுவாச சீதையா சகித சுகம். தத பஞ்சவட்டீம் பிராப்பிய தத்ர லக்ஷ்மண நிர்மிதாம் பர்ணசாலாம் அத்யுவாச
சீதையா சகித சுகம் அப்படிங்கிறது ஸ்லோகம். பத விபாக ததா பஞ்சவட்டீம் பிராப்ய தத்ர லக்ஷ்மண நிர்மிதாம் பர்ணசாலாம் அத்யுவாச சீதையா சகிதः சுகம் இதி பதவிபாகः अथवा पदच्छेदः अन्वयः ततः पञ्चवटीं प्राप्य तत्र लक्ष्मणनिर्मितां पर्णशालां सीतया सहितः सुखम् अद्युवास அப்படிங்கிறது அன்வயः. இதனுடைய தாத்பரியம் என்ன, வியாக்கரண விசேஷங்கள் என்ன அப்படின்னு பாருங்கோ. தாத்பரியம் ததஹா ததஹன பிறகு ராமஹ ராமபிரான் பஞ்சவட்டீம் பிராப்தவான் அந்த பஞ்சவட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை அடைந்தார். தத்ர தத்ரனா அங்கே லக்ஷ்மணா பர்ணசாலாம் நிர்மாணம் கிருதவான் இவாளுக்காக பிரத்யேகமா லக்ஷ்மணனே என்ன பண்றான், ஒரு பர்ணசாலை உருவாக்குறான். தத்ர ராமஹா சீதையா சகிதா சுகம் அத்யுவாச அங்க சீதையுடன் சேர்ந்து சுகமாக இருக்கார். பாருங்க, யாரு, ராமபிரான். அந்த பர்ணசாலைன்றது யாரால நிர்மாணம் பண்ணப்படுறது, லக்ஷ்மணனால. இவ்வளோ பெரிய கைங்கரியம் பாருங்களேன். ராமபிரான் 14 வருடங்கள் காட்டுக்கு வந்தார். ஆனால் இந்த இடத்துல யார் வசத்தின்னு பார்த்தோன்னா லக்ஷ்மணர் தான் வசத்தி. ஏன்னா ராமபிரான் சீதாபிராட்டியுடன் இருக்கார். ஆனால் லக்ஷ்மணன் தன்னுடைய அண்ணாவுக்காக இல்லையா, ராமனுக்காக மனைவியும் விட்டுட்டு வந்துடுறாரு. அங்கே 14 வருடங்கள் காட்டில் என்ன பண்ணுறாரு பாருங்கோ, தனியாக தான் இருந்துட்டு இருக்கார் இல்லையா. ஆனால் தனியான என்ன அர்த்தம், தன்னுடைய அண்ணாவுடன் இருக்கார். அதான் அவருக்கு விசேஷம், வசத்தியான விஷயம். வியாக்கரணம் சமாசா பஞ்சவட்டி பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரா. அதாவது வட்டகான வட்டவிருட்சண ஆலமரம்னு பேர். அந்த 5 மரங்கள் இருக்குமா, அது இருக்கக்கூடிய இடத்துக்கு பஞ்சவட்டின்னு பேர். பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரா வட்டவிருட்சம். திகு சமாசகான்னு பேர் அதுக்கு. லக்ஷ்மண நிர்மிதாம் லக்ஷ்மணேன நிர்மிதாம் திருத்தீயா தத்புருஷா கிருதந்தாக பிராப்ய பிர பிளஸ் ஆ பிளஸ் ல்ய பிரத்யம் ஈக்குவல் டு என்ன ஆகுது, பிராப்ய. அத்யுவாச அத்தி பிளஸ் பவாச. பவாச அப்படிங்கிறது வசு தாத்து லிட்லகாரா பிரதம புருஷா. பவாச வவசது வவசுஹு வவாச வவசது வவசுஹு. இப்படியாக இன்றைய தினம் இந்த ஸ்ரீ ராமோதந்தத்தில் இருக்கக்கூடிய ஆரண்ய காண்டத்தில் இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம் தெரிஞ்சிட்டோம். இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, ராமோதந்தத்தினுடைய தொடர் வரிசைன்னு எடுத்துனாக்கா 64, 65, 66 சொல்லக்கூடிய அந்த ரீதியில் இன்றைய தினம் 3 ஸ்லோகங்கள். என்ன ஸ்லோகம், ராமாய வைஷ்ணவம் சாபம் ஐந்திரம் தூணி யுகம் ததா பிராமம் சாஸ்திரம் ச கட்கம் ச பிரததௌ கும்பசம்பவः ததः ஸ கச்சன் காகுஸ்தः சமாகம்ய ஜட்டாயுஷம் வைதேஹ்யாः பாலனாயைனம் ஸ்ரத்தயே பித்ருவல்லபம் ததः பஞ்சவடீம் பிராப்ய தத்ர லக்ஷ்மண நிர்மிதாம் பர்ணசாலாம் அத்யுவாச சீதையா சகித சுகம். இப்படியாக இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சினோம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்களோட நாம பார்க்கலாம். தாசம் தன்யவாதः. अस्मि स्वामी। धन्यवादः। धन्यवादः स्वामी।